அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆனி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதி சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செய்யூர் அடுத்த சின்ன வெண்மணி, மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த மோட்டுப்பாளையம், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், மேச்சேரி அடுத்த ராந்தம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த வெங்கட்ராயன் பேட்டை, ஆரணி சபரி நாடக மன்றம், முள்ளன்றம் அடுத்த நாய்க்கன் தோப்பு, காஞ்சி கௌரி நாடக மன்றம், கலவை அடுத்த மேட்டு முள்ளுவாடி, ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், ஆத்துவாம்பாடி அடுத்த கட்டுப்பூண்டி பச்சையம்மன் ஆலயம், ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், ஆத்துவாம்பாடி அடுத்த கட்டுப்பூண்டி பொன்னகர் பச்சையம்மன் ஆலயம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் நம்ம செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக குழு நண்பர்களே, ஆரணி ராஜா நாடக குழு நண்பர்களே, வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக குழு நண்பர்களே, எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட்டிக்காக நாடகம் நடத்த வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. எத்தனையோ ஊர்களில் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போய் நாடகம் நடத்தியிருக்கோம். முதல் முறையா நம்மளோட தெருவில் நம்ம பாட்டிக்காக நாடகம் நடத்துகிறோம். இவ்வளோ கூட்டம் இருப்பீங்களா அப்படின்றது டவுட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது கட்டத்துலையும் இந்த மாதிரி ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னா அந்த கலைக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்குமே முதல்ல தலை வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சிவா அம்மு கலை குடும்பத்துல பாத்தீங்கன்னா கலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகளுக்கு பரத கலை மேல ஒரு ஆர்வம். அதனால கொல்லு பேத்தி ஆண்டாள் பாட்டியோடைய என்னுடைய பாட்டியோடைய அவங்களுக்கு கொல்லு பேத்திவ என் பொண்ணு பாட்டிக்காக பரதநாட்டியம் ஆடணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 2 வருஷம் கேப் இருந்தாலும் நான் ஆயாக்காக ஆடணுமான்னு சொல்லிட்டு இப்போ மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. எதனா பிழை இருந்தாலும் மன்னிச்சிருங்க. பாருங்க, நாம் சிவா அம்மு கலை குடும்ப நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நட்புகளுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், உறவுகளுக்கும் மற்றும் அதாவது சொந்த பந்தம் எல்லாருமே வந்து நட்புக்கள்லாம் கூட கொஞ்சம் தள்ளி தான், அக்கம் பக்கத்தினர், நம்ம தெருவாசிகள், ஒரு கூப்பிட்ட குரலுக்கு ஒரு உதவினா வந்து நிற்க போகிறது ஃபர்ஸ்ட் தெருவாளுங்க, அப்புறம் நட்பு, அப்புறம் எல்லாமே. அந்த மாதிரி எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தை சார்ந்த எல்லா நாடக மன்ற உரிமையாளர்களுக்கும், நாடக கலைஞர்களுக்கும், நாடக கலை ரசிகர்களுக்கும். அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நாடக கலை ரசிகர்கள், அப்புறம் நாடகமன்ற உரிமையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டதாரிலேருந்து பெரியவர் வந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய ஊர் பேர் சொல்லணும். சந்தவாசல் கலை ரசிகர்கள், களம்பூர் கலை ரசிகர்கள், வடமாதி மங்கலம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நன்றி. அதே போல சொந்த பந்தங்களுக்குலாம் கூட எவ்வளோ வேலை, எல்லாருக்குமே காலையில இருந்தால் எவ்வளோ வேலை இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆண்டாள் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 வயசு. என்னுடைய பாட்டி வந்து எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என் அப்பாவோட ஆசை, அதாவது அப்பா இருக்கும்போதே சொல்வாரு, எங்க அம்மாக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எங்க அம்மா எங்களை இப்படிலாம் வளர்த்தாங்க, அம்மாக்கு இப்படி செய்யணும், இன்னைக்கு நான் இப்படி செஞ்சிருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு என்னுடைய பாட்டிக்கு வந்து ஒரு விழாவா நான் கொண்டாடி இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து இது என் அப்பாவோட ஆசை. அதனாலதான் நான் இதை இப்படி செஞ்சேன். அந்த அளவுக்கு பாட்டி வந்து எங்க தாத்தா இறக்கும் போது அப்பாலாம் வந்து 9வது, எங்க அத்தைக்கெல்லாம் ஒரு 5-6 வயசு, அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பசங்களா விட்டுட்டு தாத்தா இறக்கும் போது ஒரு பொண்ணா இருந்து இந்த 3 பிள்ளைங்களையும் எங்க பாட்டி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதாவது வீடு இங்கேயா இருந்தாலும் அவங்க மொத்தமா வாழ்ந்ததே கடையாண்டதான். அரியாத்தம்மன் கோவில் பக்கத்துல கடையில தான் ஒரு தனி பெண்மணியா இருந்து எங்க பாட்டி அவங்களோட 3 குழந்தைங்களும் அப்பா சித்தப்பான்னு இருந்தாலும் எங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. எங்க பாட்டி எங்களுக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம குழந்தைங்களோட வாழணும், இப்ப கூட அவங்களுக்கு போகணுன்ற இதுவே இல்லை, எங்களோட இருக்கணும்ன்றது தான் எங்க பாட்டியோட ஆசை. அந்த மாதிரி எங்க எல்லாரும் நாங்களாம் நல்லா இருக்கணும் அப்படி அவங்களோட எப்பவுமே பேசும்போது அந்த கை இப்படிதான் வரும்.
அந்த மாதிரி எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்ற என்னுடைய பாட்டி இன்னும் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே இருந்தோம். பாட்டி இல்லை இருந்தாலும் இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்து அந்த செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. பாட்டி இல்லை இருந்தாலும் என்னைக்கும் எங்க வீட்டு குலதெய்வமா, எங்கள் காவல் தெய்வமா எப்பவுமே பாட்டி எங்களுக்கு இருப்பாங்க. இன்னைக்கு பாட்டிக்காக வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய செய்யாறு வாணி நாடக மன்றத்தின் சார்பாகவும், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்தின் சார்பாகவும், ராஜா நாடக மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் ஆரணி தாமரை நாடக மன்றத்தின் சார்பாகவும், எல்லா மன்றத்துக்கும் உரிமையாளரா கலம்பூர் டாக்டர் ஐயா வந்திருக்காரு. தலைவரை வாங்க. அது மாதிரி எல்லா கம்பெனிகளுக்கும் ஏதாவது விடுபட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்றேன். இத்தனை மன்றங்கள் நீங்க இருக்கீங்க, இன்னும் எனக்கு தெரியாத மன்றங்கள் யார் யார் இருக்கீங்கன்னு தெரியல. கலை குடும்பம், சிவா அம்மு கலை குடும்பத்துக்கே ஒரு குடும்பமா எல்லாரும் வந்திருக்கவங்க எல்லாருடைய பாதத்தையும் தொட்டு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். சிவா அவர்களின் மனைவியாக விளங்கக்கூடிய அம்மையார் கலைச்செல்வி அம்மையா அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக இந்த கருணையை பொன்னாடி அளிக்கின்றார்கள். இன்னும் பாய், அதாவது காலச்சென்று சிவாய் அவர்களின் நண்பர் பாய் ஐயா அவர்களுக்கு இந்த கரடியை பொன்னாடி அளிக்கின்றார்கள். நட்பு தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அப்பாவுக்கு இருந்தபடியே, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்காம என் கூடவே இருந்து, உங்க அப்பா இந்த அளவுக்கு ஒரு தனி சாம்ராஜ்யமா ஒரு நாடக கலையை உருவாக்கி இருக்காரு, அவர் இல்லைனாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், ஒரு அப்பாவா இருந்து உன்னை நான் வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அப்பாவா இருந்து என்னை ஒரு பொண்ணாவே அவர் நினைக்க மாட்டாரு. அதாவது அவர் பொண்ணாவும் நினைக்க மாட்டாரு, எங்க அப்பாவுக்கு நான் பொண்ணுன்னு நினைக்க மாட்டாரு. நீ தான் எனக்கு சிவா, என் கண்ணுக்கு நீ அப்படிதான் தெரியற, நீ உன் பையனாதாம்மா எனக்கு தெரியற, நீ தான் நினைச்சுக்கிற உன்னை பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சிவா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க நாடகக்கலை நம்ம கிட்ட இருக்கிற 60 டீமும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பேரும் புகழும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பாரத கூத்து அப்படின்னு சொன்னா நம்ம டீமு, ஊர்ல திருவிழான்னு சொன்னா நம்ம டீமு, அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு காரியம் அலுவல்னாலும் நம்ம டீம் அப்படின்னு சொல்லி நாடக மன்றத்துக்கு தொடர்ந்து உயிர் இருக்கு. சிவா அப்பா இறந்தது 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷத்துலயும் அந்த பேர் இன்னும் அதிகமாகி அப்பாவுக்கு அடுத்து டபுள் மடங்கா இந்த டீம் நான் உயர்த்தி இருக்கேன்னா அதுக்கு எனக்கு ஒரு பாலமா இருந்தவர் என்னுடைய பாய் அப்பா தான். என் வாழ்நாள் முழுக்க நான் அதை மறக்கவே முடியாது. அது போல கடவுள் எல்லாருக்கும் ஒரு தாய் ஒரு தகப்பனை கொடுப்பாங்க. எனக்கு கடவுளா பார்த்து தாய் தகப்பனே ரெண்டு பேரா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாய் அப்பா. அதாவது நட்புன்றது மதத்தையும் கடந்ததுன்னு சொல்லுவாங்க, அது போல எனக்கு கிடைச்சது பாய் அப்பா. எல்லாருக்குமே நாடக கலை உலகமே சொல்லும் இன்னைக்கு அம்மு அக்கா இப்படி இருக்காங்க அப்படின்னா அது காரணம் பாய் அப்பான்னு தான் சொல்லிட்டு, அந்த மாதிரி என்னுடைய பாய் அப்பாவுக்கு எங்க குடும்பமே என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மன்றங்கள்லயும் இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு உறவு தான். அப்படி ஒரு உறவா இருக்கும் போது என்னுடைய செய்யாறு மணி அப்பாவோட கூட எனக்கு ரவி சித்தப்பா எப்படி அந்த மாதிரி மணி சித்தப்பா, அந்த மாதிரி இன்னைக்கு மணி சித்தப்பாவோட டீம் ஆடுது. சித்தப்பாவும் என்னைக்கும் எங்க 3 பேருமே ஒரு மகளா பாத்துக்குவாங்க. அது போலதான் இந்த குடும்பமே. சித்தி வாங்க, உமா சித்தி வாங்க. ராஜா நாடக மன்ற உரிமையாளர் அப்புறம் சுபம் நாடக மன்ற உரிமையாளர் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், வாங்க. வேற யாரும் மன்றத்தோட உரிமையாளர் இருக்கீங்களா? நான் விட்டுட்டேன்னு எனக்கு தெரியல, வாங்க. ஒவ்வொரு கலைஞர்களும் என்னை ஒரு கூட பிறந்த அக்காவா தங்கச்சியா பாத்துக்கிறீங்க. இந்த தெருவு இந்த ஊருன்னு 10வது முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி அப்பா கொடுத்துட்டாலும் இன்னைக்கு ஒரு கலை குடும்பமே என் கூட சுத்தி இருக்குதுன்னா நீங்கெல்லாம் கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான். ஒரு சொந்த பந்தமா எனக்கு நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட். அதே போல எல்லா கிராமத்திலையும் நாடகம் கொடுக்க வரும்போது நம்ம எங்க ஊர்ல நாடகம் நல்லா பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போவாம அவங்க வீட்டு பொண்ணா பார்த்து என் மேல நம்பிக்கை வச்சு நாடகம் கொடுக்கக்கூடிய கலை ரசிகர்கள், கொட்டாரெட்டிப்பாளையம் இங்க இருக்கிற தம்பிங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு உறுதுணையா என்னுடைய கணவரும் அதே போல, அதாவது 3 பேரும் மகள்களை பெற்றாலும் 3 மகள்களும் எங்க அப்பாவுக்கு பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி என்னுடைய சகோதரிகள் சுகன்யா தண்டாயுதபாணி அட்வொகேட் அம்மா மேல வாங்க வாங்க. என் தங்கச்சி எங்க அப்பா படிக்க வச்ச படிப்பே வேற, இன்னைக்கு அட்வொகேட் ஆக்கி விட்டாரு என்னுடைய மைத்துனர். மேல வாங்க மைத்துனரே, வாங்க வாங்க. அடுத்ததாக என்னுடைய சூர்யா சிவா
புருஷோத்தமன் எங்க? அத்தை எங்க? அத்தை போயிட்டாங்களா? தாய் மாமா மாமா குட்டி மாமா, ரமேஷ் மாமா, பாபு மாமா வாங்க. இன்னும் சுகன்யா தண்டாயுதவாணி, இன்னும் சுகன்யா தண்டாயுதவாணி அவர்கள் கதராணி முன்னாடி இருக்கின்றார்கள். சாந்தி ராஜேந்திரன், சாந்தி ராஜேந்திரன். என் ஆயாவுடைய 3 பிள்ளைகள்ல அப்பா சித்தப்பாக்கு அடுத்து எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு தாய் தந்தையா வழிகாட்டியா இருக்க போறது என்னுடைய அத்தை தான். அத்தைக்கு போடுங்க சாந்தி. என்னுடைய தாய் மாமா சரவணா மாமா, எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு, மலை ஏறினாலும் மச்சான் தயவு வேணும். அந்த மாதிரி எங்க மாமா அப்பாவுக்கு எப்படி துணையா இருந்தாரோ அது போல எங்க தாய் மாமா இன்னைக்கும் துணையா இருக்காரு. அப்புறம் என்னுடைய மூத்தார் மாமா வாங்க மாமா, ரமேஷ் மாமா. அதாவது ஒரு நாடக கம்பெனி, ஒரு தொழில், ஒரு நம்மளோட தொழிலை எப்படி கட்டி காப்பாத்துறோமோ அதே மாதிரிதான் குடும்பமும் அதையும் கண்டிப்பா கட்டி காப்பாற்றணும். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட பிறந்தவங்க, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும். சூர்யா புருஷோத்தமன் எங்க வாங்க, எப்படி தூங்கலாம்? ஒரு பாட்டிக்கு நாடகம் வச்சுட்டு நம்ம ஊரே பார்த்துட்டு இருக்கு, எப்படி உங்க வீட்டுக்கு தூங்கலாம்? என் தங்கச்சி மேக்கப் ஆர்டிஸ்ட்பா, யாருக்குனாலும் மேக்கப் வேணாலும் பியூட்டிஷியன் சொல்லுங்கப்பா. பாபு மாமா, ஐயா குஜிலையா இப்படி வந்துரு, நீ மேல ஏறணும், இப்படியாவது வா, இப்படி வா. இல்ல நாங்களே அங்க வந்து சால்வ போடவா? எங்க அப்பாவுக்கு தாய் மாமா பொண்டாட்டி, எனக்கு மாமியார் ஆயிட்டாங்க. வாயா குட்டி மாமா, எங்க வீட்டுக்காரோடைய தம்பி. ஐயா நீ அப்படியே எங்கே நில்ல ஐயா, உன்னால மேல ஏற முடியாது. மாமியார் அப்படி திரும்பி நில்லுங்க. என்ன கொடுமை எல்லாம் படுத்தாத மாமியார். நீங்க எங்கன்னா கொடுமைப்படுத்தாத மாமியார் பாத்துருக்கீங்களா? அவார்டே கொடுக்கலாம். இன்னைக்கு எல்லா வேலையும் எங்க மாமியார் தான் செய்வாங்க. ஒகையூர் தாத்தா, பழனி தாத்தா வாங்க, வீட்டுடைய பெரிய தலைகள் வாங்க. எங்க பாட்டி கூட பிறந்தது இப்போதைக்கு அவங்க 7-8 பேர் பிறந்தாங்க. அவங்க கூட பிறந்த 2 பேர் தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்டுங்க. வேலூர் பழனி தாத்தா, ஒகையூர் திருநாவுக்கரசு தாத்தா. 5 மன்றத்திற்கு உரிமையாளர் டாக்டர் ஞானமணி ஐயா. வதியூர் கேசவன் பிரதர் வாங்க. இவருதான் இப்ப கர்ணமோட்சம் ஆட போறது. 4 மணில இருந்து கர்ணமோட்சம் சிறப்பா சூப்பரா ஆட போறது வதியூர் கேசவன் ஐயா அவர்கள். அப்புறம் தாமரை நாடக மன்றத்துடைய ஆசிரியர் பாலி தனசேகர் அண்ணா, இப்ப நல்லதங்கால் சரித்திரம் ஆட போறவர். சொல்றேன்னு நினைக்காதீங்க, இப்படி எல்லாம் பேசிதான் சொந்த பந்தத்தை எல்லாம் நம்ம எப்பவுமே அரவணைச்சுக்கணும். அது எனக்கு ஒரு குடும்பம் எப்படியோ அதே போலதான் தொழிலையும் அப்படிதான், ரெண்டுமே ஒரு 2 கண்ணா பாக்குறேன். பாலி தனசேகர் அண்ணா நல்லதங்கால் சரித்திரம் ஆடி நம்ம எல்லாரையும் அழ வைக்க போறவர். விஷ்ணு தம்பி, வினோத், சுபம் நாடக மன்றம் திரு ஆனந்தன் தம்பி அவர்கள். அழகும்பர சித்தப்பா வாப்பா வாப்பா வாப்பா. வினோத் தம்பி. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்னா ஒரு ஊர்ல தான் போய் ஆடுவாங்க. எங்க அம்மா அக்காக்காக, அவங்க பாட்டிக்காக நாங்க வரோம்னு சொல்லி 4-5 மன்றங்கள் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. எல்லாருக்குமே நன்றி. வந்துடும் நோட்டீஸ் வரல.